வணக்கம் நண்பர்களே. எங்கள் வீட்டுக்கு பின்புறத்தில் இருக்க சீத்தாப்பழ மரத்தை தான் இப்போது பார்க்குறீங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போது சீத்தாப்பழ பூ பார்த்திங்களா இங்கே இருக்குது. இதெல்லாமே பூக்கள் தான், சீத்தாப்பழத்தோட பூக்கள் மட்டும் இல்லைங்க, இப்போது காய்க்கிற சீசன் தான். காய்களையும் பார்க்கலாம். இப்போது இதோ பார்த்திங்களா, குட்டியாக காய்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியும் ஒரு மாத காலம் ஆகும் இது நல்லா பெருசாகி வர்றது. இதை பாருங்கள், இங்கே வந்துருக்குது, அடுத்து அப்படியே வந்துருக்குது. இப்படி பார்த்தோன்னா நிறையா அங்கங்கே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. பூத்துட்ருக்கு. பூவெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காயாக மாற ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு இதாக வீட்டுக்கு பின்புறம் இது தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு பராமரிச்சுட்டு வரோம். நல்லா அந்த பூக்கள் பாருங்கள். இந்த பூக்கள் வந்து நீங்கள் அதை பூவை பறிச்சுட்டு அதில் இருக்க ஒவ்வொரு மடல் இருக்கு பாருங்களேன், இதழ்கள், அதை கூட நீங்கள் வந்து சதைப்பட்டாக இருக்கும். அதை சில பேர் என்ன செய்வாங்க, அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. அதுவும் நல்ல அது நல்ல ஒரு சுவையாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பாருங்கள். இந்த பூக்கள் எல்லாமே வந்துட்டு காயாக மாறணும். இன்னொன்று நிறையா இது காயாகவும் மாறி இருக்குது. அங்கங்கே காய்களும் இருக்குது. அப்படியே பெருசாக பார்த்தோன்னா இன்னும் ஒரு மாதத்தில் நாங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து பறிக்க ஆரம்பிச்சிடலாம். அது ஒரு வாரம் வந்து நாங்கள் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையில் அந்த மாதிரி நல்லா விளைஞ்சதை பறிப்போம். எங்களோட போட்டி போட்டு இங்கே இருக்க அணில்களும் நிறையாவது நாங்கள் பறிக்கிறதுக்கு முன்னாடி தின்றோம். சரி, இயற்கைக்கு போக தானே நமக்கு, அதனால் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிறதில்ல. மிஞ்சின காய்களை மட்டுமே நாங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கனிஞ்சு வர்றப்ப அதை பறித்து பயன்படுத்துவோம். வீட்டு தோட்டத்தில் வர்ற சீத்தாப்பழம் அதை பறித்து சாப்பிட்றது அது தனி சந்தோஷம்தான் இல்லைங்களா? ஓகே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி.